ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதங்கள் முழுவதும் தேவன் நம்மளை கண்ணின் போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மளை காண செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, விசேஷமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் இந்த நாளில் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாளில் அவர் நிறைவான ஒரு பலத்தை கர்த்தர் நம்மளை தரப்புகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட, இந்த காலை வேளையில் கூட இந்த வார்த்தை கேட்கிற உங்களை கர்த்தர் இந்த 1ஆம் தேதியிலிருந்து 31 நாட்கள் வரைக்கும் தேவன் அதிசயமாய் ஆச்சரியமாய் தேவன் நம்மளை நடத்தப் போகிறார். அல்லேலூயா. இப்பொழுது வசனத்துக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். நம்ம எல்லாரும் வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் நம்ம ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே சபா காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட, இந்த 1ஆம் தேதி காலை வேளையில் கூட ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை எங்கள் மத்தியில் கர்த்தர் நீங்கள் வைக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பேசுகிற வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாய் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக ஒரு வார்த்தையை நீங்கள் வைத்திருக்கிறதை அப்படியே எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை அப்படியே எங்களோட வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாறுதலை கர்த்தர் இந்த நேரத்திலேருந்து கர்த்தர் கொடுக்கும்படியே நான் செபிக்கிறேன். கிருபைக்குள்ள படிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த புதிய மாதத்தில் புதிய ஒரு ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற மிக அருமையான வாக்குத்தத்தமான வார்த்தைகளை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களையும் உனக்கு அறிவிப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த மாதத்தில் வேதம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு அறியாதும் எட்டாதுமான ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை இந்த நாளிலிருந்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இந்த நாளில் நான் அனுபவிக்க போகிறேன். என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டார் என்று சொன்னால் அது என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றியே ஆண்டவர் தீருவார். அல்லேலூயா. இந்த நாள் அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. வேதம் இவ்விதமாக சொல்லுது. என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, உனக்கு அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர்கள் வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்துட்டார் என்று சொன்னால் அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல, எதிர்பார்க்காத விதத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, இதுல சொல்லிக்கிற பெரிய காரியங்களையும் அவர் இந்த நாள்ல ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்காக என்ன செய்ய போகிறாரு, எனக்காக என்ன காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, எனக்காக என்ன நன்மைகளை ஆண்டவர் செய்ய போகிறாரு என்று சொல்லி பல விதத்தில் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் எனக்காக என்ன நன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்காக கொடுக்க போகிறாரு என்று சொல்லி நீங்கள் பல விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னா பெரிய 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 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறதா மாத்திரமில்ல, அதை செய்கிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்காக எனக்காகவும் ஆண்டவர் இந்த மாதத்துல செய்கிற ஒவ்வொரு நாளும் அதிசயங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் உங்களுக்கு அறிவித்து உங்களுக்கு செய்து அது முடிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இன்றைக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் இன்னைக்கு அதிசயங்களை செய்யும்படியாய், அவர் என்னோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தருளும்படியாய் இன்றைக்கு அவர் என் மத்தியில் வந்துட்டார். ஆமென். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தை கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு விதமான ஒரு 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரார். என்ன தெரியுமா, கர்த்தர் இன்றைக்கு ஒரு விதமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தை எனக்கு நேராய் கடந்து வரும் பொழுது, அந்த வார்த்தை எனக்கு நேராய் செயல்பட ஆரம்பிக்க 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 என்னுடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை நான் பெற்றுக்கொண்டே தீருவேன், அதை அனுபவித்தே தீருவேன். அது என்னுடைய பலத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால, அவருடைய தயவுனால இந்த 1ஆம் தேதியிலிருந்து வருகிற நாட்கள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள் அவர் எனக்கு செய்தே தீருவார். அல்லேலூயா.
அதை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அவர் நம்மளோடு கூட கர்த்தர் பேசுவார். எடுத்து வாசிக்கலாம். முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். முதலாவது ஒரு காரியம், 3 ஆசீர்வாதங்களை தேவன் நம்மளுக்கு தருகிறாரு. முதலாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அதிசயமான காரியங்களை உங்கள் நடுவில் ஆண்டவர் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை குறித்து இந்த நாள் நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யோபு 9வது அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வசனத்தில் நம்ம வாசிச்சிருக்கிறபடி அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எனக்காக அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவன் எனக்கு செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் எனக்கு அதிசயங்களை அவர் செய்ய அவர் ரெடியாக இருக்கிறார். ஆமீன். இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்காமல் இருக்கலாம், இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கலாம், இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் எதிர்பாராத காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிற மிக பெரிதான ஒரு காரியம் என்னன்னா, அதில் சொல்லிக்கிற பாருங்க, ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத அளவிற்கு, எண்ண முடியாத அளவிற்கு உங்களோட வாழ்க்கையில் பெரிய 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 காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறாரு. ஒரு அதிசயங்களை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறாரு. இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதத்தில் என்ன செய்ய போகிறேன், ஒரு பட்ஜெட் உங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுருப்பீங்க. அது என்ன செய்யணும், ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசித்து நிதானமாக நீங்கள் என்ன செய்வீங்க, ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நடப்பிப்பீங்க. இந்த மாதத்தில் எப்படி வாடகை கட்டணும், இந்த மாதத்தில் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும், இந்த மாதத்தில் எப்படி பிஸ்னஸை எப்படிலாம் நம்ம செய்யணும், அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படிலாம் போகணும் என்று சொல்லி நம்ம முயற்சி செய்து கொண்டே தான் இருப்போம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வதற்கு தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். என்னன்னு தெரியுமா, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்க போகுது, மிகவும் அற்புதமாக இருக்க போகுது, மிகவும் ஆச்சரியமாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கிறாரு, யோபுவை பார்த்து யோபு விதமாக சொல்லிக்கிற காரியம் என்னன்னா, கர்த்தர் எனக்காக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் எனக்காக செய்வார். ஏன்னு சொன்னால், எனக்கு இருந்தது எல்லாவற்றையும் இழந்து போனாலும், எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணினாலும், என்னை நிரப்புவதற்கு, என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கு, என் குடும்பத்தையும் என்னுடைய சம்பத்தையும் என்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரே ஒரு காரியம், ஆராய்ந்து முடியாத அளவிற்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எனக்காக கர்த்தர் செய்வார். என்னுடைய காரியங்களை நடப்பிக்க போகிறார். எனக்காக ஒரு அற்புதங்களை நிறைவேற்றிய தீர்வார் என்கிற ஒரு நம்பிக்கை யோபுவுக்கு எப்படி இருந்ததோ, அதே உடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு இருக்க விசுவாசத்தினால் நீங்கள் வாயினால் அறிக்கை செய்ய அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும். அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக அது செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கனப்படுத்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், யோபு அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் போனாலும் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்காக ஒரு அதிசயங்களையும் பெரிய காரியங்களை அப்பா எனக்காக வைத்திருக்கிறார். ஆமீன். அவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை பார்த்து தான் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் இதுவரைக்கும் இல்லாத அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமா செய்தே தீர்வார். நம்பிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார், அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு, அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறாரு. இந்த நாளில் சொல்கிறாங்க, இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் எனக்காக அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார், அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இனி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், எனக்காக ஒரு நன்மைகளை அவர் வைத்திருக்கிறது நிமித்தமாக, எனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது நிமித்தமாக, எதை நினைச்சு நான் சோர்ந்து போக மாட்டேன், எதை நினைச்சு நான் கலங்கி நிற்க மாட்டேன். ஏன்னு சொன்னால், எனக்காக அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் என்னோடு கூட உண்டு. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்க பேசவே ஒரு காரியங்கள் உங்களுக்கு நேரம் நடக்கும், உங்களுக்கு நேராக கர்த்தர் செய்ய வைக்க வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னதாக இருக்கலாம்,
உன்னை நிலைமை ரொம்ப சூழ்நிலைகளுக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் உன்னை சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுகிறதற்கு ஆவியானவர் வந்துட்டார்னா, இயேசு வந்துட்டார்னா மாத்திர போதும் அதிசயமான காரியங்கள் உங்கள் மூலமாய் தேவன் செய்தே ஆண்டவர் தீர்வார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன? ஆண்டவர் எனக்காக ஒரு அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராய் அவர் இன்றைக்கு என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமே. இந்த கால வெளியில நீங்கள் சொல்லணும், எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரே, எனக்காக அதிசயமான காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எனக்காக அற்புதமான காரியங்கள், பெரிய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்து இந்த மாதத்தில் அற்புதங்களை நான் காண்பேன் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நீங்கள் அதை சொல்லவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம தியானிப்போம். ரெண்டாவது காரியம் ஆண்டவர் சொல்லிக்கிற காரியம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்கள் எப்போ செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இன்றைக்கு இந்த 1ஆம் தேதியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, நல்ல ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆச்சரியமான காரியங்கள் உங்களுக்காக நடக்க போகுது. ஆமே. இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு விதத்துக்கும் நடக்க செய்ய போகிறார். ஆமே. அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளை இதில் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்லிக்க பாருங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், என்னுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா, எனக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வாரா, அதிசயங்களை செய்வாரா, ஒருவேளை நீங்கள் நினச்சிருக்கலாம். இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, தேசமே பயப்படாது. தேசம் என்றால் உங்கள் வாழ்க்கையை குறிக்கிறது, உங்கள் குடும்பத்தை குறிக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, மகிழ்ந்து களிக்கூறு. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு மகிழ்ச்சியை தேவன் வைக்கணும்னு தேவன் விரும்புகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வந்த போது, பலவிதமான போராட்டங்கள் வந்த பொழுது, பலவிதமான இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் வந்த போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறீங்க. மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். துக்கத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், மாற்றி ஆனந்த களிப்புள்ள உதடுகளாலே கர்த்தர் உங்களை நிரப்புவதற்கு இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற ரெண்டாவது காரியம் என்னன்னா, ஆச்சரியமான காரியங்களை செய்வதற்கு முதலாவது கர்த்தர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ள கர்த்தர் நடத்தி செல்ல போகிறார். ஆமே. இந்த மாதத்துக்கு உண்டானது என்ன செய்ய போறான்னு தெரியலேன்னு நீங்கள் கலங்கி போய் ஒருவேளை நின்னா நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் என்ன திரும்ப செய்கிறாரு. ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிதான ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை எனக்காக அவர் செய்ய போகிறாங்கிற மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சி புறப்பட்டு வரணும். எங்கேருந்து தெரியுமா? இதயத்திலேருந்து புறப்பட்டு வரணும், ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு வரணும். உங்கள் ஆவியில் ஒரு கரிகூறுதல் இருக்கும் பொழுது, ஆவியில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பொழுது, அந்த மகிழ்ச்சி என்ன செய்யணும், உங்களுக்குள்ள நிரம்ப 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 துக்கத்தை எல்லாவற்றையும் கர்த்தரை மாற்றி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நீங்கள் மாற்றும் பொழுது, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நீங்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்த 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 ஆண்டவர் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இதில் செய்கிறார். என்ன தெரியுமா? மகிழ்ந்து களி கூர்ந்து, கர்த்தர் இந்த நாளில் எனக்காக ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தே தீருவார் என்கிற ஒரு நண்புக்கு உங்களுக்குள்ள இருக்கணும். இதில் சொல்லிக்குது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தேசத்துக்கே ஒரு பெரிய காரியங்களை உங்கள் மூலமாய் ஆண்டவர் செய்வார். உங்கள் பட்டணத்துக்கு உங்கள் மூலமாய் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் மூலமாக தான் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஏன்னு சொன்னால், ஆண்டவர் செய்கிற தேவன் அல்ல, ஆண்டவர் விசேஷ விதமாக இந்த நாளில் வார்த்தையை சொல்லிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாய் அதை நிறைவேற்றியே ஆண்டவர் தீருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் அதிசயங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார், என் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார், நான் நினைத்திராத அளவிற்கு என் வாழ்க்கையில் பெரிய 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 காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆமென். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். ஏன்னு சொன்னால், உடன்படிக்கை பண்ணிட்டார் என்று சொன்னால் உடன்படிக்கை அவர் மாறாதவராக இருக்கார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ பண்ணின உடன்படிக்கை ஒருவேளை மாறி போகாமல் இருக்கணும்.
ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுடைய பாஸ்டரோ, உங்களுடைய சபை ஊழியக்காரங்களோ, உங்களுடைய கூட இருக்கிற நண்பர்களோ, உங்கள் பெற்றோர்களோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு, ஒரு நம்பிக்கையான காரியத்தை சொல்லிட்டு விட்டுட்டு போனாலும் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அது நிச்சயமாக நிறைவேற்றி தீர்வார். ஏன்னா உங்களோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்கு உண்டான காரியங்களை இந்த நாளிலிருந்து நான் சொல்கிறேன், நிச்சயமாக நிறைவேற்றி தீர்வார். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியங்கள் நடக்க போகுது, அதிசயமான காரியங்கள் நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகள் உங்களுக்கு நேராக வரப்போகுது. அதை நீங்கள் இந்த மாதத்தில் சுதந்திரத்துக் கொள்வீர்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரத்து கொண்டார்களோ, அதே போல நீங்க ஆசீர்வாதமான காரியங்களை நீங்க சுதந்திரத்தை தீருவீர்கள். ஆமென். நீங்க நம்புங்க, கர்த்தர் எனக்காக ஒரு வழியை திறந்து விட்டார். எனக்காக ஒரு ஆச்சரியமான காரியங்களை எனக்காக அவர் செய்ய துவங்கி விட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை நீங்க உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்க இருக்க அந்த நம்பிக்கை பெருக பெருக ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்து அது வளர வளர உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வளவேற்ற புண்ணியங்களை கர்த்தர் அறிவிக்கும்படியாக அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் கர்த்தர் செய்துள்ளபடியான காரியங்கள் இந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் செய்ய துவங்கி விட்டார். எத்தனை பேர் நீங்க இதை நம்புறீங்க? எனக்காக ஆண்டவர் செய்ய போறார். எனக்காக கர்த்தர் இந்த நாள் ஆச்சரியமான காரியங்களை எனக்காக வெளிப்படுத்தி ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீங்க சொல்லணும், எனக்காக ஒரு அற்புதங்களை செய்வீங்க. எனக்காக ஒரு அற்புதங்களை அவர் செய்து விட்டார். எனக்காக பெரிய காரியங்களை எனக்காக அவர் ரெடியாக எனக்கு வச்சிருக்கிறார். அதை இந்த நாளை நான் அனுபவிக்க போறேன். ஆமென். அதை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லணும், ஆச்சரியமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் நடப்பதாக. ஆமென். நீங்க சொல்லும் போதே நிச்சயமா ஆண்டவர் செய்து தீர்வாருங்க. 100% என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிறார். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலாக கர்த்தர் உங்களை என்ன செய்ய போகிறான்னா ஒரு மிகப்பெரிதான ஒரு கிஃப்டை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் அதை நடத்தியே தீர்வேன் என்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. நிச்சயமாக அதை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீருவார். ஏனென்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு ஒரு பிறந்த நாள் வந்துருச்சுன்னா, கல்யாண நாள் வந்துருச்சுன்னா, எதிர்பாராத வேலையில் எதிர்பாராத நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு ஒரு கிஃப்டை கொடுத்து அவங்கள ஆச்சரியப்படுத்துவாங்க, ஒரு அதிசயப்படுத்துவாங்க. ஐயோ, எனக்கு இந்த கிஃப்டா, எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களா என்று சொல்லி அவங்க பிரமிக்கத்தக்க ஒரு காரியங்கள் அவங்களுக்கு செய்வார்கள் என்று சொன்னாலே அதை காட்டிலும் மேலானது ஒரு கிஃப்டை இந்த மாதிரி தேவன் உங்களுக்கு கத்த தரப்போகிறார். ஆமென். எத்தனை நம்புறீங்க இன்னைக்கு ஆண்டவர் தரப்போறாரு என்று சொல்லி? நீங்க நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிற காரியம் நிறைய இருக்குது. அதை செய்து முடிக்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. அதை இன்றைக்கு ஆண்டவர் செய்து தீரப்போகிறார். ஆமென். இந்த வார்த்தை நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்காக அதிசயங்களை செய்ய போகிறாரு. ரெண்டாவது, ஆச்சரியமான காரியங்களை எனக்காக கர்த்தர் செய்ய போகிறாரு. மூன்றாவது, ஒரு காரியங்களை குறித்து நம்ம வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிக்கலாம். மூன்றாவது காரியம் என்னென்னா, கர்த்தர் உங்களுக்காக மகத்துவமான காரியங்கள் உங்களுக்காக ஆண்டவர் செய்ய போகிறார். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 86:10. தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த வருஷத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அதில் சொல்லியிருக்கிற மிக அருமையான வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவரின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் அவர் இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்பணும், கர்த்தர் மகத்துவமான காரியங்கள் உங்களுக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாள் சொல்றார். நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மகத்துவமான காரியங்கள் உங்கள் மூலமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். தேசத்துக்கும் ஆண்டவர் செய்வார், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறாரு. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்வார். இன்றைக்கி நீங்கள் நம்பணும், கர்த்தர் எனக்காக ஒரு மகத்துவமான காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். யார் இடத்துலையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் இடத்துலையும் போய் கேட்டு அழுந்து தெரிய வேண்டிய காரியங்கள் அல்ல. உங்களுக்காக இந்த முதல் நாள்லேயே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் என்னென்னா, மகத்துவமான காரியங்களை உங்களுக்காக கர்த்தர் செய்து மற்றவங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறாரு, கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. எண்ணுக்கடங்காத நன்மைகளை, எண்ணுக்கடங்காத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்கிற அளவிற்கு. ஏனென்று சொன்னால், இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், தேவரே அவர் மாத்திரமே, தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு மகத்துவமான காரியங்களை அவர்னால் செய்ய முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர்னால் செய்ய முடியும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய ஒரு மகிமை நீங்கள் காணப்படுறீங்க. ஆமென்.
நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்காக மகத்துவமான காரியங்களை அவர் எனக்காக செய்ய போகிறார். ஆமென். நீங்கள் எதிர்பாராத விதம் ஒரு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலான காரியங்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிரியைகளை கர்த்தர் உங்கள் மூலமாக நடத்தி தீருவார். ஆமென். நீங்கள் அதை நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதிலும் ஒரு அற்புதங்களை நீங்கள் காண போகிறீங்க. ஆமென். நீங்கள் சொல்லணும், கர்த்தாவே நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறீங்க, எனக்காக ஒரு பெரிய காரியங்களை எனக்காக கர்த்தர் செய்ய போகிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்கள் என்னோட வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், கர்த்தர் முதலாவது காரியம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். மூன்றாவது, அவர் மகத்துவமான காரியங்கள் எனக்காக ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்காக இந்த 3 காரியங்கள் என்னோடய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும், என்னோட வாழ்க்கையில் அப்படியே கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. வருகிற நாட்கள் இந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வயதுக்கு ஆண்டவர் எப்படி அதிசயங்களை கர்த்தர் செய்தார், அது மூலமாக நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாரு, என்ன காரியங்கள் நம்மளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், வருகிற நாட்கள் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைக்காக நீங்கள் காத்துருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் புதிய ஒரு ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலிருந்து 31 நாட்கள் வரைக்கும் அதிசயமாக தேவன் தரப்போகிறாரு, ஆச்சரியமாக தேவன் தரப்போகிறாரு. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஊழியங்கள் இந்த நாளிலிருந்து வளர செய்ய போகிறாரு. உங்களுடைய ஊழியங்கள் இந்த நாளில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் காண செய்ய போகிறாரு. அப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த நாளில் நீங்கள் ஆச்சரியமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஆச்சரியமாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. கர்த்தர் இந்த நாளில் அப்படி செய்ய போகிறார். நல்ல சந்தோஷமாக இருங்க. இந்த மாதத்துக்குரியதான சகல காரியங்களையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவர் வழி நடத்துவார். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் மாத்திரமே போதும், எல்லாவற்றையும் கர்த்தர் தந்து உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்து இந்த யூடியூப் சேனலில் நம்ம இந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய கடந்து வரட்டும். அந்த வார்த்தையை இந்த நாள் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாறப்பணிவராக என்று சொல்லி இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பீராக, எங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் மேன்மைப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்துக்கணுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது, இப்போ ஜெபம் பண்ணும் பொழுதே நீங்கள் சொல்லணும், கர்த்தர் எனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதுக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்கள் உங்களுக்கு நேராக நடக்கும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்க நடப்பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கும் இந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு வயதுக்கு ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீங்கள் ஒரு பெரிய ஒரு அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவருமாய் ஆண்டவரே மகத்துவம் உள்ள தேவனாக இருந்து ஒவ்வொரு வயதுக்கும் மகத்துவமான காரியங்கள், பெரிய காரியங்களை ஒவ்வொரு வயதுக்கும் நீங்கள் செய்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாறப்பணிவீராக. நன்மைகளை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து வரட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை அவங்களை அனுபவிக்கிறவர்களாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்கள் வழிநடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேத்துக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் கடந்து வரட்டும். ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, பெரிய காரியங்கள் இன்றைக்கே நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் அப்படி செய்து கர்த்தர் உங்கள் திருநாமத்தை கர்த்தர் நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை ஒரு பொழுது கைவிடாதபடி, வெட்கப்படாதபடி நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, அவங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஒவ்வொரு நாளும் கடந்து வரும்படியா இன்றைக்கு ஒரு அதிசயங்களை கர்த்தர் காண செய்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களுக்காக ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே சோதரிக்கிற ஆண்டவரை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அதிசயமான காரியங்கள் இவங்க கண்கூடாக பார்க்கும்படியை தேவன் அதிசயங்களை கர்த்தர் நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறார். ஆண்டவரே, தேவனீர் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி. இந்த நேரத்திலிருந்து நீங்கள் அப்படி செய்து கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்தி போகிறதுக்காக நன்றி. கர்த்தர் தேவரீர் மகத்துவமான காரியங்கள் இன்றைக்கு நடக்க முடியாது. தேவன் நீங்கள் கிரியை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பேரையும் கர்த்தரை அபரிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் மேன்மைப்படுத்தி கர்த்தர் உயர்த்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கிருபைகளை பிடிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றப்படுவீராக. சகல துதி கன மகிமை எல்லாமுக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு
பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆசீர்வாதத்தை வருகிற நாட்களில் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தை அப்படியே நம்ம குடும்பத்தில், ஊழியத்தில், விசேஷவிதமாய் சபையில் கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் அபிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மே காட் பிளஸ் யூ.